இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. பாட்டி தள்ளாடுற மாதிரி இருக்குப்பா. நீ போய் பக்கத்துல இருப்போப்பா. போங்க. எமோ பார்த்து மெதுவா இருங்க. எமோ இரு. டாக்டர் வேற எதுவுமே சொல்லாம இருக்காங்க. எனக்கு அதுவே பதட்டமா இருக்கு. அக்காவாவது வெளியில வந்தா விவரம் கேட்கலான்னு பார்த்தா அவங்களும் வரலையே. சரவணா, உங்க அம்மாக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு. புனிதா, நீங்க ஓகேவா இருக்கீங்களா? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு இல்லைன்னு நீங்க நம்பணும். நீங்க நம்பினா மட்டும்தான் அவங்க சரியாவாங்க. ஏம்மா, மரகதத்தை பாக்குறதுக்காக நீ இங்க வந்துட்டு உனக்கு என்னவோ படபடப்பா இருக்கு, குடகுடப்பா இருக்குங்கிற என்ன செய்தி? ஏண்டா, என் வயசு என்ன, உன் வயசு என்ன? ரொம்ப முக்கியம் இந்த விவாதம். இப்ப அதை விடுமா, நீ அந்த ஐசிசிசிசியு ரூமுக்குள்ள போயிட்டு வந்து இல்ல, அங்க மரகதம் எப்படி இருக்கிறா, என்ன சொன்னா, அத பத்தி எதனா விவரத்தை சொல்லு. ஏண்டா, நான் பேசும்போது நின்னுகிட்டே தூங்கிட்டு இருந்தியா? இவ்வளவு நேரம் மரகதத்தை பத்தி தானடா பேசிட்டு இருந்தேன். பேசல, குறை சொல்லிக்கிட்டு இருந்த. நான் அத கேட்கல. மரகதம் என்ன பேசுனா, புனிதா சொன்னதுக்கு அவ என்ன பதில் வார்த்தை சொன்னா, அவ உடம்பு எப்படி இருக்குதுன்னு டாக்டர் என்ன சொன்னாங்க, அத சொல்லு. ஏண்டா, எல்லாத்தையும் அவங்க முன்னாடியே சொல்லிட்டா நமக்கு இங்க என்னடா வேலை இருக்கு? அது அது வந்து ஆமால. டேய், இந்த லட்சணத்துல நீ இருந்ததுனாலதான் உன் மவனை தள்ளி விட்டுட்டு இன்னொருத்த வந்து புனிதா கழுத்துல தாலியை கட்டிட்டாரு. நடந்து முடிஞ்சத பத்தி பேசாத, மரகத விஷயத்துக்கு வா. அவ எப்படி இருக்கிறா அத சொல்லு. ஐயோ, உண்மையிலேயே அவ பாவண்டா. அவ இதயத்துல அடப்பு இருக்கா. எம்மோ, என்ன நீ ஏதோ காவால் அடப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்ற? டாக்டர் சொல்லும் போது எனக்கும் கொஞ்சம் பதட்டமா தாண்டா இருந்தது. என்னதான் இருந்தாலும் மரகதம் ஏன் ரத்தம்டா, எனக்கு துடிக்காம இருக்குமா? டாக்டர் தான் இது சின்ன ஆபரேஷன், பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. நல்லது, நிம்மதியா போச்சுது. என்ன இருந்தாலும் கூட பிறந்தவ இல்லையா? சரி, இது நல்ல விஷயம் தானே. இத நீ அங்கேயே சொல்லிருக்கலாமே. அங்கேயே சொல்லி குட்டைய குழப்ப சொல்றியா? ஏற்கனவே பேசினதுல மாப்பிள்ளை பேரனுக்கு எப்படி முகம் கருத்து போச்சு பாத்தியா? இத பெருசாக்குனாதான் புனிதா வீட்டுக்கார வீம்பு பிடிக்காம நம்ம வீட்டுக்கு வருவான். ஓஹோ, அப்படி வரியா நீ? ஏமோ, நீ லேசுப்பட்ட ஆள் இல்ல பாத்துக்க. டேய், அதத்தாண்டா நானும் சொல்றேன். நம்பியும் புனிதாவும் சேர்ந்து என் பொண்ணை எங்கிட்ட இருந்து பிரிச்ச கோபம் இன்னும் உள்ளுக்குள்ள அனலா கிடக்குது நாச்சி. அத ஊதி பெருசாக்க காலம் கணிஞ்சிருக்கு. என்ன, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னு வை. டேய், ஒருத்தரை நான் விட்டு வச்சிருக்க மாட்டேன்டா. அவங்க நல்ல காலம். யாரா இவங்க? எங்கிருந்தோ வந்தவங்க. அவங்க மேல பரிதாபப்பட்டு என் பொண்ணு கட்டிக்கிட்டு வாழ்ந்ததும் இல்லாம பைத்தியம் மாதிரி அவங்களுக்கு சேவகம் வேற பண்ணிக்கிட்டு இருக்காடா. இந்த அந்தஸ்தும் ஆஸ்தியும் என் பேரன்களுக்கும் உனக்கும் வர வேண்டியதுடா. எவன் எவ்வளவு அனுபவிக்கிறாங்க? அத விடுமா, இப்ப மேற்கொண்டு என்ன செய்யலாம் அத சொல்லு. டேய் நாச்சி, மரகதத்துக்கு நடக்க போற ஆபரேஷன் பெருசோ சிறுசோ இத காரணமா வச்சுதான் நாம் ஆட்டத்தை தொடங்கணும். முத குறி, மாப்பிள்ளை பையன் புனிதாவோட நம்ம வீட்டுல இருக்கணும். புனிதா கபிலனோட நெருங்க நெருங்க மரகத மனச புனிதா கிட்ட இருந்து நாம விலக்கி வைக்கணும்.
புரியுதா உனக்கு? நீ சொல்றது மட்டும் நடந்துச்சுன்னு வையேன், சந்தோஷப்படுற ஆளு நானாத்தாம்மா இருப்பேன். எப்படியும் டாக்டரே வந்து ஆபரேஷன் பண்ற விஷயத்த சொல்லிடுவாங்க, சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி புனிதாவை முதல்ல நாம கையில எடுக்கணும். ம். ம். அவளோட குற்ற உணர்ச்சியை தூண்டி விட்டாதான் மாப்பிள்ளை தம்பி நம்ம வீட்டுக்கு வருவான். நாச்சி, ம். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுது இல்ல? நல்லாவே புரியுது. எமோ, நான் இப்பவே போய் கையோட புனிதாவை கூட்டு வந்துடுறேன். ஓ. பாட்டி, நீங்க வர சொன்னீங்கன்னு மாமா சொன்னாங்க. என்ன விஷயம் பாட்டி? பாட்டி, ஏன் பாட்டி அழறீங்க? பாட்டி, பழற அளவுக்கு என்ன ஆச்சு பாட்டி? என் மரகதத்தை உயிரோட நீ தான் திருப்பி தரணும். இந்த பாட்டி உங்ககிட்ட பிச்சை கேக்குறேம்மா. என்னோட பொண்ணை என் பொண்ணாவே எனக்கு திருப்பி கொடுத்துருமா. என்ன பாட்டி சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. என்னாச்சு? புனிதாம்மா, அது வந்து நம்ம மரகதம் இல்ல, மரகதத்துக்கு அம்மாக்கா, அம்மாக்கு என்னாச்சு? மரகதத்துக்கு இதயத்துல ஹார்ட்ல என்னாச்சு மாமா? என்ன சொல்ல வரீங்க மாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாச்சும் சொல்லுங்க. அம்மாக்கு என்னாச்சு? எமோ, புனிதா, உன் அம்மாவுக்கு இதயத்துல அடப்பு இருக்கா. அவளுக்கு ஆபரேஷன் பண்ணா பிழைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா பாட்டி, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க? டாக்டர் தாம்மா அம்மா கிட்ட சொன்னாங்க. பாட்டி, டாக்டர் என்ன சொன்னாங்க பாட்டி? நீங்க ஏதோ சரியா புரிஞ்சிருக்க மாட்டீங்க. நான் வேணா போய் டாக்டர் கிட்ட பேசுறேன். இல்லம்மா, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சரி, அப்ப நம்ம அம்மாவோட ரிப்போர்ட்ஸ் கேட்போம். எனக்கு தெரிஞ்சு டாக்டர் கிட்ட கொடுத்து அம்மாவோட டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அம்மா, நீ 1000 பேர்கிட்ட 1000 கருத்து கேட்கலாம். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? எந்த மருத்துவமும் மந்திரமும் பலிக்கணும்னா அதுக்கு மனசு முதல்ல சரியா இருக்கணும்மா. நீ அவளை விட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போனதுனாலதான் உன் அம்மா இப்படி இருக்கா. எல்லாரும் உங்ககிட்ட சொல்லி இருப்பாங்களே, இந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் உங்க அம்மா கிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னேன்.